அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்குண்டான இன்றைய ராசி பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 27/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள். மேசராசி நேயர்களே, அசுர வேகத்தில் போய் நீங்க போம். அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி. 2 குரு, ராசிநாதன் 2 வீடு கட்டுவிய, இடம் வாங்குக, தோப்பு துறவெல்லாம் வாங்குவிய. இப்போ திருமணமாக தங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க நிறைய பேர், நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. இப்போ தட்ட தாமதம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். ரிஷப ராசி நேயர்களே, வெளிநாடு பயணம் உண்டு. மெடிசன் லைனில் இருப்பாங்க நிறைய பேர். நகைக்கடை வச்சுருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஹோட்டல். அருமையான வளர்ச்சி, லாபம் கொடி கட்டி பிறக்கும். தட்ட தாமதம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி பெறும். மிதுன ராசி நேயர்களே, விவசாயம் நிறைய இருப்பீங்க. சினிமா துறையில் இருப்பீங்க. வளர்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்க, காவல்துறையை சேர்ந்தவங்க, அரசு துறையை சேர்ந்தவங்க, வியாபாரிங்க, அனைத்து துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு. கடகராசி நேயர்களே, வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வளர்ச்சி உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். விவசாயிகள் விவசாயம் பெருகும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு அனைவருக்கும் வெற்றி. இன்றைக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். சிம்ம ராசி நேயர்களே, கலைத்துறையை சேர்ந்தவங்களே, வாய்ப்புகள் அலை மோதும். அரசியலில் இருப்பாங்க நிறைய பேர். மேடை பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகள் கவனம் தேவை. 2 கேது 8 ராகு இருப்பதால் பேச்சு தடுமாறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகுங்க. ஆமாம், எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி. கன்னி ராசி நேயர்களே, ராசியிலே கேது, 7 ராகு. பணம் எவ்வளோ வந்தாலும் இருக்காதுங்க. இங்கே வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பணம் செலவு செலவு செலவு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. துலா ராசி நேயர்களே, தொட்டது தொலங்கும் காலகட்டம் இப்போ உங்களுக்கு. ஆமாம், சனியினுடைய சஞ்சாரம் மிகவும் அற்புதமான சஞ்சாரமாக இருக்குது. சனி பகவான் 2 ராசிக்காரர்களுக்கு தான் கொடுப்பாரு. துலா ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. மற்ற யாருக்கும் ஒரு 10 பைசைக்கு பலன் இல்லை. ஆனால் உங்களுக்கு அசுர வளர்ச்சி காணப்படும். விருச்சிக ராசி நேயர்களே, 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு விஸ்வரூபம் நீங்கள் இப்போ எடுக்க போறீங்க. சொத்து சம்பந்தமான கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கை கூடும். இடம் வாங்குறது, விற்காத சொத்தொன்று விற்று போகிறது, பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் கை கூடும். வெளிநாடு சஞ்சாரம் உண்டு. எந்த முயற்சி எடுத்தாலும் எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி. தனு ராசி நேயர்களே, ஏழையின் பிடியிலிருந்து வெளிக்கிட்டே நீங்கள் உடல் ஆரோக்கியமாகிவிடுங்க. மருத்துவ செலவு இல்லை. பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். வியாபாரம், புது வியாபாரம் தொடங்குவீங்க. ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக ஈடுபடுறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் நாள். மகர ராசி நேயர்களே, அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வோட இடமாற்றம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். சகோதர ஒற்றுமை பலப்படும். உடல் ஆரோக்கியமாயிடுவீங்க. வெளிநாடு சஞ்சாரம் உண்டு. எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு பிரமாதமான காலம். கும்பராசி நேயர்களே, மனபயம். வாகனம் ஓட்ட டைமில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ராசியிலே ராசிநாதன் 7 சொல்லுவாங்க. பயர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் சின்ன
உடல் ரீதியான பாதிப்பை தரும். வேற எந்த துறையில் சேர்ந்தவங்களும் எந்த பாதிப்பும் இல்லை. மீனராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் ஆகிடுவீங்க. கடன் சுமையிலேருந்து வெளியே வருவீங்க. படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு இருந்தவங்களுக்கு இப்போ விசா கிடைக்குங்க. உயர்கல்வி. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். கடன் சுமையில் இருந்தவங்களுக்கு படிப்படியான கடன் குறையும். இடமாற்றம் உண்டு. வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வரன் கிடைக்கும். எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் இன்றைக்கு வெற்றி. இப்போ 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம். இப்போ பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டாங்க. இதுதாங்க அட்டவணை, கைரேகை, பிரம்மாவனுடைய குறிப்பு இதில் இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எல்லாம் ஒரு நோட்டு போட்டு நான் உங்களுக்கு எழுதி தரேன். என்ன தொடர்பு கொடுங்க. இப்போ 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.